தமிழ்நாடு சட்டமன்றம் 6 மாசத்துக்கு ஒரு முறை கூட்டியே ஆகணும், அதுதான் சட்ட விதி. ஏப்ரல் மாசம் கடைசியா கூட்டினாங்க, இப்ப இன்னைக்கு கூட்டிருக்காங்க. அதுக்காக இல்ல, மக்களுக்காக கூட்டுவாங்கல்ல, மக்கள் மாடல் அரசு தானே. அப்ப முன்னாடியே கூட்டியிருப்பாங்கப்பா. இவங்க வாக்குறுதியும் கொடுத்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா 100 நாட்களுக்கு மேல சட்டமன்றத்தை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மறந்துட்டாங்க அவங்க. கரெக்டா 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருது. ஆமா, அந்த சட்ட விதியை தான் அவங்க பின்பற்றாங்களே தவிர அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அவங்க பின்பற்றல. இன்னைக்கு ஆரம்பிச்சவொடனே இரங்கல் தீர்மானம் தான் வாசிக்கப்பட்டது. பக்கத்து ஸ்டேட்ல சிஎம்ஆ இருந்த அச்சுதானந்தன், அதே மாதிரி சிபு சோரன், கரூர்ல இறந்த கூட்ட நெரிசல்ல இறந்த அந்த 41 பேர் உள்ளிட்ட அந்த 8 பேருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இப்ப நாளிலிருந்து நடக்க போகுது. இதுக்கு நடுவில் பாமக எம்எல்ஏக்கள் ஆரம்பிச்சுட்டாங்க, தர்ணா பண்ணாங்க. 10.5 வேணும் எங்க மக்களுக்கு அப்படின்னா. அதுக்காக இல்ல, ஜிகே மணியை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாமகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கவர் ஜிகே மணி தான். நாங்க செப்டம்பர் மாசமே ஜிகே மணியை தூக்கணும்னு சொல்லிட்டு 3 பேரு, பாமக எம்எல்ஏ வெங்கடேஷ் சொல்லிட்டு ஒரு 3 பேரு அவைத்தலைவர் அப்பாவோட சந்திச்சு மனுலாம் கொடுத்துருவாங்களாம். அப்பா நடவடிக்கை எடுக்கவே இல்லையா. அது எப்படி நடவடிக்கை எடுக்காம நீங்க சட்டமன்றத்தை கூட்டிடுவீங்க, நாங்க தர்ணா பண்றோம்னு சொல்லிட்டு தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேர் பண்ணா ஸ்தம்பிச்சிருக்குமே சென்னையை. ஆமா, சட்டமன்றம் ஸ்தம்பிச்சிருச்சு, சென்னை ஸ்தம்பிச்சதோ இல்லையோ. 3 பேர் அன்புமணி ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்கள் 3 பேரும் வெயிட்டு காட்டுறோன்ட்டு அங்க இறங்கியிருக்காங்க. ஆமா, அப்புறம் வெளியில ஜிகே என்ன சொல்றாருன்னா, பாருங்க ஐயா நிறுவனர், பாமக நிறுவனர், அவர் வெளியில எல்லாம் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கடந்து போறாரா இந்த மேட்டரை. அநேகமா இது ஏற்கனவே அதிமுக இருந்தது. இவரு துணைத் தலைவராக இருந்தப்ப, எதிர்கட்சி துணைத் தலைவராக ஓபிஎஸ் இருந்தப்ப மாத்துங்க உதயகுமாரை போடுங்க பிரச்சனை பண்ணாங்க. கழுத்து வழியில ரொம்ப கஷ்டப்பட்டாரு எடப்பாடி, இப்படியே திரும்பி உட்கார்ந்து ஒரு வழியா மாத்திட்டாங்க. அது இப்ப ஜிகே மணிக்கு வந்திருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம இப்ப நாளையில இருந்து என்னென்ன அறிவிப்புகள் வரப்போதோ, பழைய ஓய்வூதிய திட்டம், கல்வி கடன் ரத்து, இதெல்லாம் 110 விதியின் கீழே அடிச்சு தள்ளுவாங்களா? இன்னுமா இந்த உலகம் நம்புதுங்க போதுதான் சிஎம் யோசிப்பாப்புல. சரி பார்க்கலாம். ஏன்னா முக்கியமான அறிவிப்புகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அடுத்த வருடம் பிப்ரவரி மாசம் கூட்டுறப்ப ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்ய முடியும். முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இந்த ஒரு 3 மாசத்துல வெளியிட்டா மட்டும் தான் உண்டு. அதுவும் இந்த சட்டமன்றத்தில் அறிவிக்கிறப்ப கொஞ்சம் ஸ்பெஷலா கூட இருக்கும். பார்க்கலாம், ஏதாவது நமக்கு தீபாவளி பரிசு உண்மையாலுமே காத்திருக்கா அப்படிங்கிறத.